infinix அவங்களோட நோட் சீரியஸில் நோட் 12 ப்ரோ ஃபோன் இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிசைன் சொல்லும்போது இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கேமரோட பம்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நோட் 12 ப்ரோவோட சைஸ் பொறுத்தவரை 6.7 இன்ச்சஸ், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் மீடியாடெக்கோட ஹீலியோ G99ல் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் ஒரு புது ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நல்லா தான் இருக்கும். டைமென்சிட்டி 810 விட கொஞ்சம் பிலோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நார்மல் கேஷுவல் யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஹெவியாக இன்டென்ஸ் பண்ணாலும் சரி, இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸரால் மீடியம் கிராஃபிக்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ், 256GB பெரிய ஸ்டோரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜுமே உங்களுக்கு பத்தலை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்கள் ஸ்டோரேஜை நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ். ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் 108 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோசெல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக எப்பவும் போல் 2 மெகா பிக்சல் சென்சர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 16 மெகா பிக்சல். நெக்ஸ்ட் பேட்டரி. நோட் 12 ப்ரோவில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இன்ஃபினிக்ஸோட ஓன் UA ஆன XOS வெர்ஷன் 10.6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனில் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வித் DTS சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவுக்கும் டியூவல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. நோட் 12 ப்ரோவோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 192 கிராம்ஸ் வெயிட். அண்ட் திக்னஸும் 7.8 mm தான் திக்னஸ். 5000 mAh கொடுத்துருந்தாலுமே 7.8 mm தான் திக்னஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் 8GB RAM 256GB வேரியண்ட் 16,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் ஒரு 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே கிடையாது. ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் கேமராஸ் தான் இங்கே 108 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக சாம்சங்கோட 64 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருந்தால் கூட இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 108 மெகா பிக்சல் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் தெரிய போகிறது இல்லை. ஆனால் இந்த ஃபோன் 4G ஃபோன் தான், 5G சப்போர்ட் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 5G தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 4Gயாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னுமே வாட்டர் ட்ராப் நாட்ச் தான். ஸோ அதுவும் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. இல்லை வாட்டர் ட்ராப் நாட்சாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நான் யூஸ் பண்ணிப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் செப்டம்பர் 1 இருந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ளிப்கார்ட் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஸ்னோக்கரோட XC18 TWS உங்களுக்கு ₹1 உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.